உங்களுக்கு இந்த பில்லி சூனியத்து மேல நம்பிக்கை இருக்கா? அப்படி இருக்குன்னா கரெக்டான ஒரு வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் 2026வது வருஷம் ரிலீஸ் ஆன ஹனி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு காட்டுக்குள்ள யாருமே போக முடியாத ஒரு மலை பகுதிக்குள்ள இருக்க ஒரு குகையை தான் காட்டுறாங்க. இங்க நிறைய பேர் உட்காந்துட்டு ஏதோ ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இவங்க எல்லாருமே ஒரு சிலையை தான் கும்பிட்டு இருக்காங்க. இந்த சிலையை பாக்குறதுக்கு அம்மன் சிலைன்னு சொல்ல முடியாது, சாத்தான் சிலைன்னு சொல்ல முடியாது. நம்ம பொதுவா சிலைன்னு மட்டுமே வச்சுப்போம். இந்த சிலைக்கு இவங்க வழிபாடு நடத்திட்டு இருக்கிறப்ப ஒரு பூசாரி அம்மாவா காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சங்கு எடுத்து ஊத போறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒருத்தன் தலையில அடிச்சு அவங்க குடும்பத்துக்கு சங்கு ஊதுறாங்க. அப்புறம் அந்த வழிந்த ரத்தத்தை எடுத்து அந்த சாத்தான் சிலைக்கு வந்து பார்த்தா பூஜை பண்ற மாதிரி தெரியுது. இதே மாதிரி ஏகப்பட்ட சிலைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்படி இவங்க ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கும்போது தன்னோட நாக்க நீட்டி நீட்டி ஏதோ ஒரு மந்திரத்தை ஜெபிக்கிற மாதிரி தெரியுது. இப்படிதான் வேண்டுதல் வைப்பாங்க போல இருக்கு. இப்படி இவங்க காட்டுக்குள்ள இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறப்ப நகரத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. சிட்டில இருக்க ஒரு ஆபீஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை போட்டு ஒரு சில பேர் கும்மு கும்முன்னு கும்மிட்டு இருக்காங்களே, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ போட்டு எதுக்கு எல்லாரும் அடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஹீரோட போக்கே சமீப காலமா சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏதோ ரிச்சுவல் பண்ணணும்ன்றான், மாந்திரிகம் பண்ணணும்ன்றான், சரியா வேலைக்கு வர மாட்டான், அப்படி வந்தாலும் எல்லாருக்கும் முறைக்கிறான். இவனால நமக்கு எல்லாருக்குமே பயமா இருக்கு. போற போக்குல ஏதாச்சும் பிளாக் மேஜிக்க பண்ணி விட்டு போயிட்டா நம்ம குடும்பம் தானே நாசமா போவோம் அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹீரோவை அடிச்சு இடத்தை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் என்ன பண்றான், அடி வாங்கிட்டு அமைதியை கேஞ்சு போறப்ப அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரம் ஓனருக்கு கால் பண்ணுங்க, இவனை இந்த வேலையை விட்டு எடுக்க சொன்னாதான் நம்ம எல்லாரும் நிம்மதியா வேலை பார்க்க முடியும் அப்படின்றப்ப ஹீரோ எந்த ஒரு பதிலும் பேசாம அமைதியா அந்த இடத்தை விட்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிட்டு போல இருக்கு, இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேலையை விட்டு போன கடுத்தது அவனோட டெஸ்க் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல எலுமிச்சப்பழம், சூடம், வதி, ஏதோ பூஜை பொருட்கள்லாம் வச்சிருக்கான். என்ன பண்றான் அப்படின்றதே தெரியல. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போட்டிருக்காங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு போறான். ஹீரோக்கு கல்யாணம் ஆயிட்டு உடம்புல ரத்த கரையோட போறான். பொண்டாட்டிக்கு இப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா தொட்டில இருக்கு. புருஷங்காரன் ரத்த கலரோட பார்த்துட்டு பொண்டாட்டி என்னங்க ஆச்சு, வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம், சீக்கிரம் வாங்க அப்படின்றப்ப அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, எல்லாம் இந்த சனிய பிறந்த நேரம் தான், இது எந்த நேரத்துல எனக்கு பிறந்துச்சுன்னு தெரியல, இதால எனக்கு கிரக நிலையே சரியில்லை, எங்க போனாலுமே எனக்கு பிரச்சனை தான் வருது அப்படின்றான். யார பார்த்து, அந்த தொட்டில இருக்க அந்த கை குழந்தைய பாட்டு. ஏண்டா நீ வந்து கிறுக்குத்தனமா ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிட்டு உனக்கு வந்து குழந்தை மேல பழி போடுவா அப்படின்ட்டு நம்ம கேட்கிறப்ப இதேதான் ஹீரோட பொண்டாட்டியுமே கேட்கறாங்க. நீ ஏதாச்சும் கிறுக்குத்தனமான வேலை பண்ணிருப்ப, அதனால தான் அங்க இருக்கிற எல்லாரும் உன்னை அடிச்சு வேலை விட்டு அனுப்பியிருப்பாங்க கரெக்டா அப்படின்றா. அது மட்டும் இல்லாம நீ பண்ற தப்புக்கெல்லாம் என் புள்ள மேல பழி போடுறத நிறுத்திக்க, இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல வீட்டுக்குள்ள போறான். இதுக்கு மேல கடவுள் மேல ஹீரோக்கு நம்பிக்கை கிடையாது. கும்பிட்டு இருக்க கடவுள் சிலை எல்லாத்தையுமே எடுத்து வெள்ள தூக்கி கடாசிட்டு இவன் கும்பிட்டு இருக்க அந்த சாத்தான் சிலையை வந்து பார்த்தா பூஜை ரூம்ல வைக்கிறான். இவனும் அந்த முதல் சீன்ல பார்த்த மாதிரி நாக்க நீட்டி நீட்டி ஏதோ வேண்டுதல் வைக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு அடுத்ததா சில பொருட்களை எடுத்துட்டு ஒரு மலை மேல போய் உட்காந்துட்டு அங்கே நாக்க நீட்டி நீட்டி ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறான். மாறி மாறி வந்து பார்த்தா இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பொண்டாட்டி என்ன சொல்றா, எங்க வீட்டுல பண கஷ்டம் நிறைய இருக்கு, நீங்களும் கொஞ்சம் வேலைக்கு போனீங்கன்னா பண கஷ்டம் நமக்கு தீரும்ல, நான் மட்டும் போறனால பணம் பத்த மாட்டேன் அப்படின்றப்ப பொண்டாட்டியை போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கிறான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு எந்த அளவுக்கு அடி வாங்குறா பாத்துங்க. இப்படி அடிக்கிறப்ப அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ இந்த வீட்டுல வாடகைக்கு தான் குடியிருக்கான். இனிமேட்டு இந்த ஏரியால இருக்க கூடாது, இவன் சம்பந்தமே இல்லாம அந்த மலை மேல ஏறி உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கான். நைட்டு என்னமோ இந்த தெருக்குள்ள பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்றதெல்லாமே எங்களுக்கு பயமா இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா இனிமேட்டு ஹீரோ இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த வீட்டு ஓனர் கிட்ட எல்லாரும் சத்தம் போட அவருமே என்ன பண்றாருன்னா, தம்பி இதுக்கு மேல நீங்க இருக்க வேணாம்ப்பா, நீ இந்த இடத்த காலி பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நைட்டா ஒரு டெம்போ பிடிச்சி தன் குடும்பத்தையே வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டாரு. இப்ப ஹீரோவும் அவங்க ஃபேமிலியும் குடி போற வீட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு டீச்சர் குடியிருக்காங்க. அந்த பாட்டு டீச்சரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் போடுறாரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த டீச்சரோட பாட்டு கேக்குது. நாம அவங்கள போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போய் பாக்குறாங்க. ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க அதே ஸ்கூல்ல தான் இப்ப அந்த டீச்சர், அதாவது மியூசிக் டீச்சருமே வேலைக்கு சேர்ந்திருக்கதா சொல்றாங்க. அந்த வீட்டுல இருக்க அந்த வயசான தாத்தாவுக்கு இந்த பொண்ணு, அதாவது ஹீரோயினோட பொண்ணை வந்து ரொம்ப பிடிச்சு போயிட்டு அவர் என்ன பண்ற, தான் பேத்தி மாதிரி கையால அணைச்சிக்கிறாரு. இதுக்கு அடுத்ததா வீட்டுல ஹீரோ காட்டுறாங்க. என்னென்னமோ வேலை பண்ணிட்டு இருக்கிறான். சோழிய உருட்டி போடுறான், மாந்திரிகத்துக்கு என்ன பண்ணணும் பாக்குறான், நாடி ஜோசியம் பாக்குற மாதிரி பாக்குறான். இவன் என்னென்னத்தையோ பண்ணிட்டு இருக்கிறான். இது பண்றான் ஏது பண்றான் அப்படின்ற ஒண்ணுமே நமக்கு புரியல. அதோட நைட்டு சட்டே இல்லாம இன்னொரு பூசாரி கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த பூசாரி என்ன சொல்றானா, இந்த விஷயத்துக்கு உன் பொண்ணு ரொம்ப முக்கியம் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்றான். எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு மாந்திரிக வேலை பண்ண போறாங்களா, இதுக்கு வயசுக்கு வராத பெண் குழந்தை ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால நீங்க என்ன பண்ற, உன் பொண்ணை ரெடி பண்ணி வச்சுக்க, உன் பொண்ணுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியக்கூடாது அப்படின்றாங்க. இருந்தாலும் ஹீரோ என்ன பண்றான், என் பொண்ணு தான் தேவை அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு அந்த எதிரில இருக்கவன் என்ன சொல்றானா, இங்க பாரு உன் பொண்ணு தான் இதுக்கு முக்கியமா தேவை, அது மட்டும் இல்லாம உன் பொண்ணுக்காக தான் இதை நம்ம செய்றோம், இதெல்லாம் செஞ்சா நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு என்ன பண்றான், ஹீரோவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இது எல்லாத்தையுமே கிரண் மறைஞ்சு இருந்து கேட்டுறாங்க. அந்த சட்டை போடாதவன் போனக்கு அடுத்தது நேரா தான் புருஷன் கிட்ட போய் கேக்குறாங்க, என்ன பண்ண போறீங்க, என்னையும் புண்ணியம் ஒழுங்கா சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒண்ணு பண்ண போட கிடையாது, இது சின்ன ரிச்சுவல் தான், உனக்கு தேவையில்ல அப்படின்றான். நீ என்ன வேணா பண்ணு, ஆனா உங்க கிட்ட வரக்கூடாது அப்படின்ட்டு பொண்டாட்டிக்காரி சொல்ல உடனே பொண்டாட்டிய போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கிறான். அடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட பாய பொத்திக்கிறான். ஏன்னா இவங்க அழுகிற சத்தம் வெளில கேட்டுற கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற அடியெல்லாம் பார்த்தா எரும மாட்டு மேய்ச்ச பயபுல இருக்கு, அந்த அளவுக்கு அடிக்கிறான். அவங்க அலறாங்க. ஆனா இவங்க சத்தம் கேட்டு மேல இருக்கிற அந்த பாட்டு டீச்சரும் பாட்டு டீச்சர் அப்பாவும் கீழே வந்துட்டாங்க. வந்த கருத்து ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறான். என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அந்த பெரியவர் கேட்கிறப்ப ஒண்ணு இல்ல, எங்க குடும்பத்தோட பிரச்சனை, நீங்க தலையிட வேணாம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்ற. தம்பி குடும்பத்தோட பிரச்சனைனா 4 செவத்துக்குள்ள நடக்கணும், எப்ப இந்த செவத்தை தாண்டி சத்தம் வெளில வந்துட்டோ அது பொது பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி எப்படி வேணா கெட்டு போங்க, வளர்ற சின்ன புள்ள இருக்க வீடு, இந்த வீட்டுல இப்படி பண்ணக்கூடாது, அவளை நான் கூட்டிட்டு போறேன், காலை வந்து கூப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அடுத்தது அப்படியே மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்ததும் அந்த பாட்டு டீச்சர்ட்ட கிரண் சொல்றாங்க, நேத்து நடந்த பிரச்சனை யாருக்கிட்டையும் சொல்றாதீங்க அப்படின்றப்ப எனக்கு மெச்சூர் இருக்கு, நான் சொல்ல மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க, பாப்பா முன்னாடி மட்டும் இப்படி சண்டை போடாதீங்க, என்ன தெரியல நேத்து நைட்டு பாப்பா என் கூட கட்டில படுத்திருந்தா, ஆனா காலை பாக்குறப்ப சோபால உட்காந்துருந்தா, என்ன தெரியல, நீங்க அதை மட்டும் அவள்கிட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா கிட்ட சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னோட கிளாஸுக்கு கிளம்பி போறாங்க. இப்ப அந்த குட்டி பாப்பா அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றானா, அம்மா நீ அப்பா சண்டை போடுங்க எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா தயவு செஞ்சு என்ன அந்த பாட்டி டீச்சர் வீட்டுக்கு மட்டும் அனுப்பாதீங்க அப்படின்றாங்க. ஏன்னா டெய்லியும் அப்பா பொண்ணு 2 பேரும் ஒரே கட்டில தான் படுத்திருப்பாங்களா. இப்ப இந்த பொண்ணு போனனால உங்க 2 பேருக்கு நடுவுல இந்த குட்டி பொண்ணை படுக்க வச்சிருக்காங்க. நைட்டு இந்த பெருசு கையை தூக்கி போறது காலை தூக்கி போறது அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்து பார்த்தா அபியூஸ் பண்ற மாதிரி பண்ணிருக்கான் போல இருக்கு. இதனால அவங்க அம்மா கிட்ட அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றா, இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு பாருமா அப்படின்றப்ப சரி நானும் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மாக்காரி சொல்றேன். இதுக்கு அடுத்த நேரம் தான் புருஷன் அடிச்சாலும் பரவாயில்லன்ட்டு புருஷன் கிட்ட போய் பேசுறாங்க. இந்த மாதிரி நமக்கு இவ்வளவு பிரச்சனை வருதுல, எங்கேயாச்சும் ட்ரிப்பு போன மாதிரி இருக்கும்ல, நம்மளும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், நான் ஒரு 10 நாள் ட்ரிப் போறேன், அந்த ட்ரிப் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு, நம்ம வாழ்க்கையே வந்து பார்த்தா வேற ஒரு இடத்துக்கு போகுது, அதனால என்ன பண்ற நீ எங்கேயாச்சும் ட்ரிப் போறதா போயிட்டு வா, நான் உனக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன், பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கலாம் நாங்க போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புருஷன்காரன் கிளம்பி போயிட்டான், எங்க போனா ஏது அப்படின்ட்டு நமக்கு தெரியல. கீரனும் அவங்க பொண்ணு என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்க ஒரு ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்க போனக்கு அடுத்தது ஒருத்தரை பாக்குறாங்க. கீரன் அவர் வந்து அண்ணா அண்ணா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. இந்த குட்டி பொண்ணு மாமா மாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுது. ரொம்ப நல்லா பழகுறாரு அந்த மனுஷன். இந்த மனுஷன் என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு ரூம் எடுத்து கொடுத்து நல்லா தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு தன்னோட வேலை பாக்குறதுக்காக போயிடுறாரு. மறுநாள் காலை கீரன் கண்ணமூச்சு பாக்குறப்ப பக்கத்துல உங்க பொண்ணை காணும். எங்க போனா என்ன அப்படின்னு தெரியாம பார்த்ததோட வரும்போது நேத்து பார்த்தாங்களா அந்த மாமா, அவர் வந்து பார்த்தா ஒரு ஆசாரி போல இருக்கு, பொம்மை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு, எங்கடி போனா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கறி கொஞ்சம் கோவத்தோட கேட்கிறப்ப இல்லம்மா மாமா கூட தான் இருந்தேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்றா. இல்லம்மா நீ தூங்கிட்டு இருந்த, பொண்ணு காலை என் கூட வந்துட்டா, இந்த இடத்துல சுத்தி காட்டிட்டு அவளுக்கு ஒரு பொம்மை செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் பொங்கலை பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு கிரண் அந்த ஆசாரி பத்தி கேட்கிறப்ப என்ன பத்தி சொல்றதுக்கு என்னமா இருக்கு, நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பா தவறிட்டாரு, என்ன என் தங்கச்சி 2 பேரும் எங்க அம்மா தான் கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டாங்க, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேருமே ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க, எனக்கு ஒன்னும் பொண்டாட்டி குடும்பம் குட்டி எதுவுமே கிடையாது, நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்ன வந்து உங்க தங்கச்சி அவ நினைச்சுக்கீங்க, இவ்வளவு உங்க தங்கச்சி பொண்ண நினைச்சுக்கீங்க, அவனும் உங்களை மாமா தானே கூப்பிடா அப்படின்றப்ப சரிமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா வந்ததுல இருந்து நான் குருஜியை பார்க்கல, குருஜியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி குருஜியை பார்க்கலாம் அப்படின்ட்டு குருஜி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க போன கடுத்து அந்த குருஜி என்ன பண்றாரு, கிரணையும் அவங்க பொண்ணையும் பார்த்துட்டு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், உங்க 2 பேர் உயிருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வருது, அதுக்காக நீங்க பத்திரமா பாத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் அந்த 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஒரு பாட்டு மாதிரி நமக்கு மானிட்டேஷன்ல காட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இங்க இருக்கிற மாதிரி தெரியுது. 11ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஆட்டோல ஒருத்தர் வராரு. யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ தான். திருந்திட்டார் போல இருக்கு, தான் பொண்டாட்டியும் புள்ளையும் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. வந்ததுமே கிரண் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் முன்ன மாதிரி கிடையாது, இப்ப நான் ஒரு பெரிய வீட்டுக்கு போறோம், நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா பேர் சொல்லி கூப்பிடுறாரு. இது வரைக்குமே அந்த பொண்ணுன்னு கூட ஏன் தனக்கு பிறந்த புல்லுன்னு கூட அந்த மனுஷன் நினைச்சே கிடையாது. இப்ப அந்த புள்ளையோட பேர் சொல்லி கூப்பிடுறப்ப அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இதை பார்த்துமே ஹீரோனி என்ன பண்றாங்க, இவன் திருந்திட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசாரி மாமா போறாரு. வந்ததுக்கு அடுத்து நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இவங்க என் தங்கச்சி மாதிரி, நீங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி என்ன சொல்றான், ஹீரோ விட்டுட்டு போயிட்டான். இப்போ இவங்க எங்க போறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு, அந்த வீடு பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. அந்த ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போன கடுத்த வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலை செய்யற
செய்யறதுக்குன்னு ஒரு வேலைக்கார பொம்பளையும் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தனா சட்டப்படம் ஒரு ஆள் உட்கார்ந்திருந்தாலும் பூசாரி பொண்ணு ஒரு தேவைக்கு தேவைப்படுறான்ட்டு அவன் இருக்கா. அவன் தான் இந்த வீட்டை வாடகை எடுத்து கொடுத்தான் போல இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள வராங்க. இவங்களோட முகரை கட்டையெல்லாம் பாக்குறப்ப ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியும். இது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல குறிப்பா சொல்ல போனா அந்த குட்டி பொண்ணு தூங்க போற ரூமுக்கு மட்டும் ஃபுல்லா சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில இருந்து என்ன கத்துனாலும் இந்த ரூம்குள்ள கேட்காது. அதே மாதிரி இந்த பொண்ணு கத்துனாலும் வெளியே கேட்காது. அப்படி வந்து பார்த்தனா ஒரு சில விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு கிட்ட விளையாட சொல்லி ஏதோ ஒரு பொம்மை மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றாரு, தான் பொண்டாட்டி கிட்ட போயிட்டு நான் ஒரு ரிச்சுவல் பண்ண போறேன், அந்த ரிச்சுவலுக்கு நம்ம பொண்ணு தான் தேவைப்படுறா, சோ அவ கிட்ட நீ பேசி அவ கிட்ட சம்மதம் வாங்கி தர முடியுமா அப்படின்றாரு. அதுக்கு கிரண்க்கு என்ன சொல்றாங்க, என்ன வச்சு நீ என்ன வேணா பண்ணிக்க, ஆனா என் பொண்ணை விட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பாவத்துக்கு நான் அனுபவிச்சாகணும். இன்னுமே தெரியாத அந்த சின்ன பிள்ளை கிட்ட எதுக்கு இந்த மாதிரி சொல்றப்ப, இல்லம்மா இதுக்கு வயசுக்கு வராத ஒரு குட்டி பொண்ணு தான் தேவைப்படுறா, நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, நான் தான் இருக்கேன்ல, நம்ம பொண்ணு மேல எனக்கும் பாசம் இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, தான் பொண்ணு கிட்ட பேசுறதா சொல்றாங்க. அவங்களும் தான் பொண்ணு கிட்ட பேசுறப்ப சரிமா அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு அப்பா கூடயும் அந்த பூசாரி கூடயும் அப்புறம் இன்னொருத்தம் 3 பேரு கூடயும் இந்த பொண்ணு என்ன பண்றானா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது 4ஆவதா ஒருத்தவன் இங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. இவங்கள எங்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு கோயில். அந்த கோயில போன பூசாரி ஏதோ பூஜை பண்ணிட்டு ஒரு சாக்கு மூட்டையை எடுத்து கொடுக்குறான். அது வர தட தடன்னு ஆடிட்டு இருக்குது. அது அந்த குட்டி பொண்ணு வாங்கறதுக்கு பயப்படுறான். உடனே அப்பங்காரனா சொல்றான், பயப்படாத, இதை நீ மட்டும் தான் கை பிடிக்கணும், நாங்களாம் பிடிக்க கூடாது, சோ நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தமே அம்மாக்காரி என்ன பண்றான், தன் பொண்ணு கிட்ட இருந்து அதை வாங்கவும் கோபப்படுறான் புருஷன், அதை என் பொண்ணு கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ட்டு ஹீரோனும் அதை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இப்ப அந்த பொண்ணு அந்த சவுண்ட் ப்ரூஃப் ரூமுக்குள்ள போய் விடுறாங்க. ஏற்கனவே ஹீரோனுக்கு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பொம்மை எல்லாம் கொடுத்தாங்களே, அந்த மாதிரி இப்ப உயிரோட இருக்க ஏதோ ஒன்று கொடுத்து வளர்க்க சொல்றானுங்கன்னு சொல்லி பார்த்தா அது வேற ஒண்ணுமே கிடையாது, பூனை தான். பூனை குட்டியை தான் இங்க கொடுத்து இப்ப விளையாட சொல்லிருக்காங்க போல இருக்கு. அதுக்கடுத்து இந்த பூனை குட்டி கிட்டயுமே என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து பார்த்தா அது கூட விளையாடுற மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த ரூமுக்குள்ள கயிறை கட்டி ஏத்தி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே நமக்கு புரியல. இப்ப நைட் நேரம் அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த பூனை குட்டியுமே கத்த ஆரம்பிக்குது. என்னன்னு ஓடி போய் பார்த்தா அந்த பூனை குட்டி குட்டி போட போது போல இருக்கு. ஆனா என்ன பண்றாங்க, குழந்தைகிட்ட அவங்க அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு கயிறை கொடுத்துட்டு போறாங்க. இது அவங்க அம்மாவுக்கு புரியல. என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கன்றப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாத அப்படின்றாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மாவுக்கு கரெக்டா இயற்கையா மயக்கம் வருது. நல்ல சந்தர்ப்பம் அப்படின்ட்டு அந்த பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு கிட்ட கொடுத்த கயிறுல தூக்கு கயிறு மாதிரி ரெடி பண்ணி அந்த பூனையை தொங்க விட்டு மேல இழுக்கிறானுங்க. இழுக்கும் போது ஏற்கனவே அது வயிற்று வலியில துடிச்சிட்டு இருக்கு, குட்டி போட போது போல இருக்கு. இவனுங்க இழுக்க அந்த குட்டி என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா பொத்து பொத்துன்னு கீழே வந்து சதறி போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டு. இப்படி இறந்து போன அடுத்தது அந்த பொண்ணோட கையாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டிகளை எடுத்து ஒரு பானைக்குள்ள போட வைக்கிறாங்க. அப்புறம் அந்த பானை எடுத்து ஒரு பூஜை பண்ற இடத்துல வச்சு பூஜை பண்றாங்க. இதுதான் இவங்க பண்ற வேலை போல இருக்கு. இதுக்கு அடுத்த மறுநாள் யாருக்கிட்டயோ இவங்க பேசிட்டு இருக்காங்க, காசு கொடுக்குறாங்க. அப்படி காசு கொடுத்துட்டு அந்த ஆள் போறப்ப என்ன சொல்றானா, பாப்பா மட்டும் வயசுக்காரமா பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இப்ப வேலைக்காரமா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன பண்றான், அவங்கள உரசிட்டு போறான். மேபி ரெண்டுத்துக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் பத்திக்க போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. இதுக்கு அடுத்ததா காளான் வச்சு ஒரு சூப் எடுத்துட்டு போய் அந்த அம்மா கிட்ட குடுக்க சொல்றாங்க. அதை குடிச்சதுமே அந்த அம்மாவுக்கு திருப்பி மயக்கம் வருது. அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணு கேக்குறப்ப, இருமா உங்க அம்மா பாக்குறதுக்கு டாக்டர் வருவாங்க அப்படின்ட்டு அந்த வேலைக்கார அம்மா போகுது. அப்படி அவங்க சொன்னதுமே கரெக்டா அந்த இடத்துல ஒரு டாக்டர் அம்மா வந்துட்டு ஹீரோனுக்கு ஒரு ஊசி போடுறாங்க. உங்க பொண்டாட்டிக்கு மனதளவுல ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த ஊசி போறனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க, சோ கயிறு கட்டி படுக்க வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் அந்த குட்டி பொண்ணுக்குமே ஒரு ஊசி போடுறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு சீக்கிரமே வயசுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவங்க போட்டுட்டு கிளம்புன கடுத்தது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல வேலைக்காரன் கூட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கசமசா பண்ணிட்டு இருக்கான். இப்படி இருக்கும் போதுதான் இந்த பொண்ணு கிட்ட ஒரு பூனைக்குட்டி உருவத்துல ஒரு உருவம் பேச ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு தான், ஆனா பட் என்னன்றா பூனைக்குட்டி மாதிரி இருக்கா. அவ என்ன நினைச்சிட்டானா, பூனை நம்ம கொன்னுட்டோம்ல, அதோட ஆவிதான் வந்து நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்குதோ அப்படின்ட்டு பயப்பட ஆரம்பிக்கிறா. பட் அது என்ன சொல்லுதுன்னா, பயப்படாத, நான் அவன் கூட ஃப்ரெண்டா தான் பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு வந்து நிறைய வாட்டி ஊசி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இது இந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப அந்த பூனை மாதிரி வந்துச்சுல, அந்த பொண்ணு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹனியா. அது என்ன சொல்லுதுன்னா, உங்க அப்பா ஒரு வாட்டி தான் சொல்லுவான், ஆனா ஒன்னையும் உங்க அம்மாயும் விட மாட்டான், உங்க 2 பேரும் வச்சு ஏதோ பெருசா பண்ண போறான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இது நிக்காது, தொடரதான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த குட்டி பொண்ணு என்ன பண்றேன், எங்க அம்மா பார்த்து ரொம்ப நாளாவது, எங்க அம்மா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு ஹனி என்ன பண்ணுது, அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு போகுது. சாவி எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா சாமி போட்டோக்கு பின்னாடி தான் வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவை சாவி ஓட்ட வழியா பார்த்துட்டு இருக்குது. இப்ப இந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மாக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. முன்ன மாதிரி கிடையாது, வீட்டுல தான் இருந்தாலும் இவங்க ஏதோ ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. அப்பதான் இந்த டாக்டர் அம்மா பெங்களூர்ல இருந்து ஒரு பார்ட்டியை வர சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா இந்த டாக்டர் எல்லாம் கிடையாது,
கிடையாது. ஏதோ ஒரு கம்ப்யூட்டரா இந்த அம்மா வேலை பார்த்துட்டு இவனுங்க கிட்ட ஏமாத்தி பணத்தை புடுங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பணத்தை கொடு அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இவங்க பணத்தை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரியும் சரி அந்த பார்ட்டியை பார்த்துட்டு வந்து பேசுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர்கிட்ட போயிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க அப்படி என்னதான் பண்றீங்க? இது என்னதான் பூஜை அப்படின்ற மாதிரி சொல்ல கடவுளுக்கு எதிராக வந்து பார்த்தா நிறைய தீய சக்திகள் இருக்கு. அந்த தீய சக்திகளுக்குள்ள பூனை சடங்கு அப்படின்ற ஒரு சடங்கு பண்றது மூலமா நம்ம கேட்கிற எல்லாத்தையுமே கொடுக்கும் அப்படின்றாங்க. சத்ரு பிராணி அப்படின்ட்டு நிறைய கடவுள் இருக்கான். இதுல பிராணி அப்படின்ற கடவுளோட வாகனம் தான் வந்து பார்த்தா பூனையா. இந்த பூனையை வச்சுட்டு இவங்க பண்ற ரிச்சுவல் மூலமா இவங்க என்ன கேட்கறாங்களோ அது எல்லாமே கிடைக்குமா. பொண்ணு வேணுமா பொண்ணு கிடைக்கும், பொருள் வேணுமா பொருள் கிடைக்கும், இல்ல ஏதாச்சும் பொம்பளை வேணுமா அதுவும் கிடைக்கும். இப்படி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வயசுக்கு வராத பொண்ணு கையில இதை எடுத்து பூஜை பண்ணணும். அந்த பூஜை பண்ற மண்பானை எடுத்து உங்க வீட்டுக்கு பின்னாடி நீங்க புதைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். குறிப்பா அது மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளி செடி நட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றாங்க. நீங்க செய்யறதை எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றப்ப சார் பாம்புல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாம்புன்னு இருக்கு. அது 200 கிட்ட முட்டை விடும் ஒரு ஈடுக்கு. ஆனா அந்த முட்டையிலிருந்து வேற குஞ்சுகளை தானாவே தின்னுடும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் பூனை தான் வயித்துல வர குழந்தைய அதுவே தின்னுடுமா. ஏன்னா பூனை எப்படி குட்டி போடும் எங்க போடும் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. முதல்ல ஒரு குட்டி வரும் தெரியுமா, அந்த குட்டி அது தின்னுடுமா. கருவுல இருந்து வெளில வர குட்டி தின்னுடும். அப்படி தின்னதுக்கு அடுத்ததான் மத்த குட்டிகளை அது வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வளர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்து உங்களுக்கு புரியலனா நீங்க வந்து எங்க வீட்டுல வந்து பாருங்க. இதே மாதிரி நாங்க ரிச்சுவல் பண்ணிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதே மாதிரி திருப்பி வந்து பார்த்தா ஒரு பூஜை நடக்குது. அந்த பூஜையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு செய்யறா. அந்த பானை வாங்கிட்டு வந்து அந்த ஆளுக்கு என்ன பண்றான் தான் வீட்டுல புதைச்சு வைக்கிறான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வயசுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தடுத்து ஊசி போட்டு இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வீக் ஆயிட்டா. இவங்க அம்மா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, செத்துக்கிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. இவங்க அப்பா கிட்ட சொல்ற, அப்பா 4-5 வருஷமா ஆச்சுப்பா, என்ன வெளில கூட்டு போப்பா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரே ஒரு வாட்டி தாமா அப்பா வெளில போயிட்டு வந்த கழுத்து எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கிட்டத்தட்ட மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிப்டாப்பா ஆகிட்டான். கூலிங் கிளாஸ் என்ன, செயின் என்ன, பின் பண்ணி போற சட்டை என்ன, பாக்குறதுக்கு ரொம்ப டிப்டாப்பா ஆயிட்டான். நிறைய பணம் பார்த்துட்டான் போல இருக்குது. இப்படி இருக்கும்போது அவங்க வீட்டோட கதவை யாரோ ஒருத்தவங்க தட்டுற மாதிரி தெரியுது. வேலைக்காரியமா திறந்து பாக்குது. அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த வீட்டுக்கு மந்திரவாதியும் ஹீரோவும் வந்து அவங்க பொண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி தெரியுது. இப்ப இங்க என்ன பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டுல இருந்த வேலைக்கார அம்மாவை காணுமா. எங்க போனாங்க அப்படின்ட்டு அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன், வேலைக்கார அம்மாவை காணும், நானே சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த மந்திரவாதி என்ன சொல்றான்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிருப்பாளோ அப்படின்றப்ப டக்குனு ஹீரோ என்ன பண்றான், தான் பெட்ரூம்ல இருக்கிற பணம் பத்திரமா இருக்கான்னு சொல்லி பாக்குறான். பத்திரமா இருக்கு. எங்க போயிட்டான்னு தெரியல, போய் தொலைஞ்சிட்டா போ அப்படின்ற மாதிரி இவங்களும் விட்டுட்டாங்க. இப்போ இதுக்கு அடுத்ததான் அந்த வீட்டுக்கு புதுசா ஒரு குட்டி பொண்ணை கூட்டிட்டு வராங்க. காசு கொடுத்து கூட்டு வரானுங்களா இல்ல கடத்திட்டு வரானுங்களா தெரியல. இந்த பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவகிட்ட ரிச்சுவல் பண்ணிட்டு இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஏன்னா இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பொண்ணுக்கு உடம்பு தாங்காது. அதனால இன்னொரு பொண்ணு மூலமா இந்த ரிச்சுவல் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த பொண்ணை வந்து பார்த்தா திருப்பி அந்த சவுண்ட் ப்ரூஃப் ரூம் இருக்குல்ல அதுக்குள்ள படுக்க வைக்கிறானுங்க. ஆனா இந்த வாட்டி பூனைக்குட்டியை சாக்குல கொடுக்காம ஒரு நல்ல பையில கொடுத்துருக்கானுங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிற பொண்ணு என்ன பண்றா, நேரத்தை அம்மா கிட்ட போயிட்டு அவங்க உயிரோட தான் இருக்காங்க போல இருக்கு. அம்மா இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க முடியாதுமா, எனக்கு நடந்த கொடுமை மாதிரி இப்ப இன்னொரு பொண்ணுக்கு நடக்க போதுமா, இவ்வளவு நாள் தாமா நம்ம பொறுமையா இருக்கிறது, வாமா ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே தக்கத்துல அந்த ஹனி என்ன பண்ணுது, அந்த குட்டி பொண்ணுகிட்ட பேசுது, உங்க அம்மா இதெல்லாம் பண்ண மாட்டாங்கடி அப்படின்றப்ப சுமார் எங்க அம்மா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கீரனுக்கு அப்பதான் புரியுது தான் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மனதளவுல ஏதோ பெரிய பிரச்சனைக்கு போயிட்டா. அவளை இனிமேட்டு குணப்படுத்த ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஒரு கற்பனை உருவத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு சோடால ஒரு தூக்க மாத்திரை கலந்து வைக்கிறாங்க. அதை தெரியாத ஹீரோக்கு என்ன பண்றான், குடிச்சிட்டு மயக்க போட்டு வந்த கடுத்தது இவங்க அம்மா வெளியே போறாங்க. வெளில வந்த கடுத்தது ஒரு ஊசி எடுத்து அவனோட தோல் பட்டையில போடுறாங்க. இம்மானால் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊசி போட்டிருப்பாங்களா மயக்க வரணும்னு சொல்லிட்டு அந்த ஊசி இப்ப ஹீரோவுக்கு போட்டிருக்காங்க. போட்ட கடுத்து இவங்க குளிச்சு ரொம்ப நாள் ஆகுது போல இருக்கு, ஒட்டம்பெல்லாம் நாறு அப்படின்னு சொல்லிட்டு அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுல நிம்மதி ஒரு குளியல குளிச்சுட்டு புடவை கட்டிட்டு அவங்க புருஷனோட மயங்கிய நிலையில இருக்கிற உடம்பை இழுத்துட்டு போயிட்டு அவன் கும்பிடுவாளாம் சாமி. அது முன்னாடி சங்கு எடுத்து குத்துன்னு குத்துறாங்க. அப்ப அந்த எட்டமே வந்து பார்த்தோன்னா ரத்தமா மாறிட்டு அப்புறம் பணத்தை டிஸ்போஸ் பண்ணிட்டு அந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் தொடச்சிட்டு அந்த சாமி போட்டோவெல்லாம் எரிச்சு விடுறாங்க. எரிச்சு விடவும் கரெக்டா மறுநாள் வந்து பார்த்தா போலீஸ் இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு குட்டி போன வந்து நீங்க இருக்க வேணாம் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்களே. இந்த பொண்ணுக்கு எங்க போறன்னு தெரியல. ரோட்ல போயிட்டு இருக்கும் போது போலீஸ்காரங்க பாத்துருக்காங்க. நீ எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவோட அட்ரஸ் கொடுத்திருக்கா. சரிட்டு என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வந்து பாத்துருக்காங்க. வீட்டுக்கு வரும்போது ஹீரோன் உடம்புல வந்து பார்த்தா ரத்த கரையா இருக்கு. கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்காங்களே. ஆனாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. வீட்டை செக் பண்ணி பாக்குறப்ப நிறைய பூனைகளோட எலும்பு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. வீட்டை சுத்தி புதைச்சு வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு ரிச்சுவல் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு தெரிய வருது. இதனால அந்த அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு மயக்க நிலையில கொண்டு போய் அவங்க வந்து பார்த்தா உண்மையை சொல்ற அளவுக்கு
ஏரியாவுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா உண்மையே பொலறிட்டாங்க. சரி அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்தால அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அந்த அம்மா வந்து கதவு திறக்கிறப்பதான் காணாம போயிருப்பாங்க. வெளில வந்து பார்த்தா அந்த ஆசிரமத்துல இருந்த ஆசாரி மாமா வந்திருப்பாங்க. ஹீரோ பேரும் கீரன் பேரு அப்புறம் அவங்க பொண்ணு பேரெல்லாம் சொல்லி இந்த வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறப்ப அப்படி யாரும் இல்லன்றப்ப கரெக்டா அந்த குட்டி பொண்ணு வெளில வந்திருப்பா. தூரக்காலே இவதான் அப்படின்னு சொல்லும்போது இப்ப வேற வழி கிடையாது வா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து அந்த ஆளை என்ன பண்றான் அந்த குட்டி பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட பேசணும் அப்படின்றப்ப ஹீரோயின் இப்ப கட்டி போட்டு வச்சிருக்காங்களா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா மாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயக்க நிலையில இருந்தா பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு நேரா கிட்ட போயிட்டு யாரடி அவன் அண்ணன் நொன்னு சொல்லிட்டு வீட்டு கிட்ட வந்திருக்கான். புதுசா உரமுறை எல்லாம் கொண்டாடுறான். இத பத்தி உன் புருஷன் என்கிட்ட என்னைக்குமே சொன்னது கிடையாது. இப்போ உனக்கு மயக்க ஊசி போட்டு பொண்ணை நான் கைட்டு விட்டுறேன். ஆனா பாத்துட்டு போனது திருப்பி கட்டி போட்டுருவான்ட்டு ஊசியை குத்திட்டு செயின் எல்லாம் கட்டி விடுறாங்க. மயக்க ஊசி போட்டு 2 நிமிஷம் கழிச்சு தான் அங்க மயக்கமா அவங்க போல இருக்கு. ஆனா அதுக்காட்டி என்ன பண்றாங்கன்னா அந்த வேலைக்காரை கழுத்து நெச்சு கொன்னுறாங்க. இது அவங்க அண்ணன் பாத்துறாரு. அவருக்கு புரிஞ்சு போயிட்டு இங்க ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு. இதுக்கு அடுத்த தன்னோட புருஷனையும் கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியா அந்த சாமியாரையும் நான் கொலை பண்ணணும்னு சொல்லி பார்த்தேன். என்னால அது முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா போ புருஷனை கொலை பண்ணிட்டேன். பொண்ணு என்ன ஆனா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவளுக்கு வந்து பார்த்தா இந்த ஊசி போட்டு அவளால வந்து பார்த்தா நார்மலாவே இருக்க முடியல. திடீர்னு மயக்கம் வரும். திடீர்னு வாந்தி வரும். தன்ன அறியாமலே தன்னோட உடம்புல வந்து பார்த்தா யூரின் போயிடுறா. இப்படி எல்லாம் இருக்கிறப்ப அவளுக்கு நான் முக்தி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா தான் பொண்ணு அவங்க கொலை பண்ணிட்டான் அப்படின்றாங்க. சண்டால சிரிக்கி அந்த குழந்தையை கொலை பண்ணி பின்னாடி போச்சு வச்சிருக்கிறா போல இருக்கு. போலீஸ்காரங்க செக் பண்ணி பாக்குறப்ப அந்த பொண்ணு ட்ரெஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இந்த வீட்டுக்கு வந்தாருல அந்த பாமா அவரையுமே போலீஸ்காரங்க கைது பண்றாங்க. அவரே ஒரு பேட்டியில தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேலக்காரமா கொலை பண்ணாங்களே தங்கச்சா நடிச்சவங்க குடும்பத்துல இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேலக்காரமாவோட டெட் பாடியை இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்ணிருப்பாரு. அப்புறம் கீரன் அப்புறம் அந்த மாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜெயிலுக்கு போயிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு சின்ன தப்பு ஹீரோ கஷ்டப்பட்டு உழைச்சு வேலை பார்த்திருந்தாலும் அவங்க குடும்பத்துல இருக்கவங்க அரவித்து கஞ்சி சாப்பிட்டாச்சு நிம்மதியா இருந்திருப்பாங்க. ஆனா பணத்த ஆசையில மாந்திரிகம் அப்படின்ற பேர்ல போயிட்டு வாழை பெயிண்ட் ஒரு பச்சை உயிர் வந்து பாத்தீங்கன்னா பலியா இருக்கு. இதோட இந்த படம் முடிஞ்சிட்டு இதெல்லாம் கற்பனையில தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம நினைக்கிறப்ப கதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிஜத்துல நடந்த ஒரு கதை அப்படின்றாங்க. நியூஸ் பேப்பர்ல ஏதாவது ஒரு பக்கத்துல குட்டியோண்டு ஒண்ணு போட்டிருப்பான். இப்ப விழுப்புரத்து அன்னைக்கு மாந்திரிகம் செஞ்சு குழந்தை பலி கொடுத்துட்டாங்க. கடலூர் மாவட்டத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. சென்னை அருகே பல்லாவரத்தில் இப்படி ஒரு பூஜை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பேப்பர்ல போட்டிருப்பாங்களே அதெல்லாம் ஒரு கற்பனையா கிடையாதுல. இதுவும் கேரளாவுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு படத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பை பை.